ஹாய், ஒரு ஈஸியான புதினா சாதம் ரெசிபி பார்க்கலாமா? இதுக்காக ஒரு பிடி புதினா, ஒரு பிடி கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு ஒரு 4-5 பீஸு, அப்புறம் இஞ்சி போட்டிருக்கேன். இது மசாலா அதிகமாக தேவைப்படுறவங்க அதிகமாகவே போடலாம். நான் ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு ஏற்ற அளவாக தான் எடுத்திருக்கேன். சிலவங்களுக்கு ரொம்ப புதினா நல்லா நிறைய போட்டால் பிடிக்கும், சிலவங்களுக்கு கம்மியாக போட்டால் பிடிக்கும். ஸோ இங்கே அளவாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதில் மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய் இது போட்டு அரைச்சி ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் குக்கரில் ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றலாம். குக்கிங் ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, மிளகு, சிவந்த மிளகாய் இதெல்லாம் போட்டு கேஷ்யூ கொஞ்சம் போடுங்க, கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, காயம் போட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அரைக்க வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வதக்குங்க. அப்புறம் அதில் உப்பு போடலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்குங்க. தேவையான கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை விட்டு எடுத்து வச்சுக்கிற கழுகி வச்சுக்கிற ரைஸை இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி வெயிட் போட்டு ஒரு விசிலுக்கு இது வேக வைக்கலாம் இந்த ரைஸை. ஸோ இது ஈஸி தான். சிலவங்களுக்கு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதேமாதிரி போடுறது பிடிக்கும். பட் அந்த மாதிரி போடும்போது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு அவசரத்துக்கு நம்ம ஒரு டைம் இல்லை, ஒரு 1 பாட் மீல் மாதிரி டக்குன்னு பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுறது யூஸாக இருக்கும். மசாலா போட்டு எல்லாம் போட்டு பண்ணுறது தான் ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம அப்போ கரம் மசாலா சேர்ப்போம் அந்த மாதிரி. இது கரம் மசாலா எல்லாம் சேர்க்கவே இல்லை. ஓகேவா? இப்போது குக்கர் மூடியாச்சு. நீ நம்ம ஒரு இதுக்கு ஒரு ரைத்தா பண்ணலாம். ரைத்தாக்கு நான் வெங்காயம், வெள்ளரிக்காய் இது 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிலவங்க தக்காளி போடுவாங்க, கேரட் போடுவாங்க, இல்லை வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணுவாங்க, வெறும் வெள்ளரிக்காய் மட்டும் போட்டு பண்ணுவாங்க. ஸோ இங்கே தக்காளி, வெங்காயம் போட்டு உப்பு போட்டு தயிர் தேவையான அளவு விட்டு கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு க்ரீம் விட்டுருக்கேன். ஆல்சோ தயிர் ரொம்ப கெட்டியாக இருக்காமல் இருக்கிறது கொஞ்சம் தண்ணி கலக்கி மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ அது பண்ணலாம். நான் நார்மலி சில டைம் பச்சை மிளகா கீரி போடுவேன். ஏன்னா பசங்க யாராவது சாப்பிடுங்கன்னா பச்சை மிளகா பெருசாக நீள வாக்கில் கீரி போடுங்க. இல்லாட்டி குட்டி குட்டியாக நறுக்கி போடலாம், காரம் பிடிக்கிறவங்க. நான் இப்போ சாட் மசாலா தான் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மை கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த சாலட்டுக்கு. ஸோ இந்த சாலட் ரெடி பண்ணுற நேரத்தில் குக்கர் விசில் அடித்தாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ்க்கு போடுங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா சாப்பாடு ரெடி. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். வேறு வெசலுக்கு மாற்றுறதுக்கு முந்தி கொஞ்சம் நெய் ஊற்றினா கரெக்ட் டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ ஓகே, பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க.